ரெசின் அண்ட் ஹார்ட்னர் 2 தாங்க நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, இது நான் யூஸ் பண்ணுறது 3:1 ரேஷியோ ரெசின் அண்ட் ஹார்ட்னர். இது இப்போ எனக்கு வந்து தீர்ந்துருச்சு. நான் நெக்ஸ்ட்டு பாட்டில் வந்துட்டு நான் இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்போ இதில் வந்துட்டு நம்ம எப்படி செய்யணும்னா, இப்போது 30 ml ரெசின் எடுக்கிறேன் அப்படின்னா, அடுத்தது 10 ml இது ஹார்ட்னர். இந்த ஹார்ட்னரில் 10 ml நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு வந்து இந்த மெஷரிங்க்கு வெயிட் மிஷின் நம்ம யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பண்ணணும். இந்த வெயிட் மிஷினில் கரெக்டாக அளவு எடுத்து பண்ணணும். நம்ம கூட குறைச்சி போயிடுச்சுன்னா நமக்கு அந்த கிறிஸ்டல் ஃபார்மில் நமக்கு கீ செயின் வராதுங்க. சரிங்களா. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா, நம்ம 30 ml ரெசின் அண்ட் 10 ml ஹார்ட்னரை வந்து மெஷர் பண்ணி இந்த வாட்டர் கப்பில் நம்ம தான் மெஷர் பண்ணுறோம். இதில் எடுத்துட்டு நம்ம ஸ்லோவாக என்ன பண்ணணும்னா, ஸ்லோவாக நம்ம வந்து அதை வந்து கலக்கணும். ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணணும். வேகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம பபிள்ஸ் நமக்கு குறையும். சரிங்களா. இதை வந்து 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம இதை ரெஸ்ட்டு கொடுத்துடணும். அதை அப்படியே வச்சுட்டு அடுத்தது 15 மினிட்ஸ் கழித்து நம்ம எந்தெந்த கலர் வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கப்ஸில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அந்த கலரை வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரெசின் இப்போ நம்ம கலந்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ரெசினை இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்னென்ன கலர்ஸ் தேவையோ நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி மோல்டில் நம்ம ஊற்றி நம்ம வைக்கணும். அப்படி வைக்கும்போது 24 ஹவர்ஸ் இது வந்து நமக்கு காயணும். அப்போ தான் நமக்கு கிறிஸ்டல் ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். சரிங்களா. இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம இதை தொட்டு பார்க்கலாமா அப்படின்னா தொட்டு பார்க்கக்கூடாது. ஏன்னா அதோட சைஸ் வந்துட்டு நமக்கு அது ஒரு தண்ணி ஃபார்மில் தான் நமக்கு இருக்கும். ஏன்னா அது ஒரு கெமிக்கல் அப்படிங்கிறது நமக்கு அது ஒரு தண்ணி ஃபார்மேட்டில் தான் வரும். இதை நம்ம 24 ஹவர்ஸ் ரெஸ்ட்டில் கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்து இப்படி நவுத்துறது அப்படி நவுத்துறது இந்த நம்ம செய்யும்போது அது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம செய்ய ஆரம்பிக்கும்போது இப்போ அந்த மோல்டுக்கு பேக் சைடில் ஒரு ஏதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெசின் கீ செயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து ஷார்ட்ஸ்லலாம் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் கேட்குறாங்க. அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி தான் நான் அதை கொடுக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஆல்ஃபபெட் மோல்டு ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வித் ஹோல்டு மோல்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஒரு வெயிட் மிஷின் யூஸ் பண்ணுறேன். தென் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் 2 இது வந்து கெமிக்கல். ரெசின் அண்ட் ஹார்ட்னருங்கிற கெமிக்கல்ஸை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் ரெசின். இந்த ரெசினை யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு இந்த கீ செயின்ஸ்லாம் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா பிக்மெண்ட்னா கலர். நம்ம அந்த கலரில் கீ செயின்ஸ்லாம் கலர் இது பண்ணுறீங்களா, அந்த இதில் கலர் வந்து நான் அந்த பிக்மெண்ட் கலர் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கிளிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். கிளிட்டர்ஸ் வந்து இந்த நம்ம ஏதாவது ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரி நம்ம இது பண்ணுறோம்ல, அந்த கிளிட்டர்ஸை வந்து சைடில் நம்ம ஒரு டிசைனுக்காக தான் அந்த கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் கோல்டன், சில்வர், காப்பர் ஃப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம் கீ செயின்ஸ். அண்ட் இதை யூஸ் செய்யும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, க்ளவுஸ் மெயினாக நம்ம க்ளவுஸ் வந்து போடணும். அண்ட் மாஸ்க்கு ஃபஸ்ட்டு இது கெமிக்கல் அப்படிங்கிறதுனால மாஸ்க் நம்ம மோல்டில் ஊற்றி வச்சதுக்கப்புறம் என்னென்னா, இதுக்கு கீழே நம்ம என்னென்னா ஒரு பலகை மாதிரியோ இல்லை நம்ம காய் கட் பண்ணோம்ல அந்த மாதிரி ஒரு நம்ம கீழே ஒரு பலகைன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி நம்ம அது மேலே வச்சுட்டு அப்படியே நம்ம எடுத்து மூவ் பண்ணுற மாதிரி ஒரு டேபிளில் நம்ம வச்சிட்டோம்னா 24 ஹவர்ஸ் அந்த டேபிள்லேயே இருக்கணும். நம்ம நடுவில் எடுத்து பார்க்குறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இதில் செய்யக்கூடாது. அப்படியே நம்ம ஒன்ஸ் இதில் நம்ம அந்த கெமிக்கலை ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே தான் இருக்கணும். 24 ஹவர்ஸ் அப்படியே தான் இருக்கணும். அதை நம்ம மூவ் பண்ணக்கூடாது, தொட்டு பார்க்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. நமக்கு ரெசின் கீ செயின் செய்கிறதுக்கு ரொம்ப 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 பொறுமை வேணுங்க. அதுதான் மெயின் இதில். ஏன்னா
நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இப்போ கையை வச்சு இப்படி நம்ம தொடுறோம் அப்படின்னா நம்மளோட அந்த ரேகை சொல்லுவோம்ல அது அதில் பதிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கெமிக்கல் வந்து லேசாக அப்போ தான் காஞ்சு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம கையை வச்சு பதிஞ்சிரும். நமக்கான அந்த ஃபினிஷிங் வந்து சரியானபடி இருக்காது. சரிங்களா? இதுதான் நம்ம கீ செயினில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதாங்க. இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ணுறது ரெசின் அண்ட் ஹார்ட்னர் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் அண்ட் ஒரு ஆல்ஃபபெட் மோல்டு. அதில் தான் நம்ம கீ செயின் பண்ணுறோம். தென் இதுக்கு வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு வெயிட் மிஷின் அண்ட் கலரிங்க்கு வந்துட்டு பிக்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் அண்ட் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். தென் கப் இதில் தான் வந்து நம்ம என்ன 2 கெமிக்கலையும் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை பற்றின வீடியோஸ்லாம் நம்ம இப்போ அடுத்தடுத்தது நம்ம சேனலில் போட இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஒரு பிகினராக நம்ம ஒரு இது செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறது நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி கீ செயின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நான் இந்த கிளிட்டர்ஸ்லாம் போட்டிருக்கேன் இல்லையா? இது வந்து நான் என்ன செஞ்சேன்னா ஃபஸ்ட்டு நான் பேஸில் போட்டுட்டு அது மேலே ரெசினை வந்துட்டு நான் ஊற்றி வச்சுருக்கேன். ஊற்றிட்டு நான் 24 ஹார்ஸ் கழித்து பார்க்கும்போது அது நான் நார்மலாக எனக்கு நல்லா ஃபினிஷிங் இருந்துச்சு. பட் பேக் சைட் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து அந்த கிளிட்டர்ஸ் பவுடரை வந்து தூவி விட்டுருந்தேன். அது செய்யக்கூடாது. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அதனால லைட்டாக தூவி விட்டது மாதிரி இப்படி இது பண்ணும்போது கொஞ்சம் பேக் சைடு வந்து நமக்கு ஷைனிங் லேஸாக இல்லாமல் இருந்துச்சு. இது நான் ஃபஸ்ட்டு பிகினராக செஞ்ச தப்பு. சரிங்களா? இதை வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம கலர் தேவை அப்படின்னா ஒரு கலரையும் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இது மாதிரி ஸ்மால் கப்பில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். சரிங்களா? அது நான் அந்த தப்பு நான் பண்ணதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அதை சொல்கிறேன். சரிங்களா? இதுதான் என்னோடய கீ செயின்ஸ். நான் பிகினராக இப்போ நான் செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அது எனக்கு நல்லாவே வந்துருந்துச்சு. அவுட்புட் நல்லாவே வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது செய்கிறதுக்கு பொறுமை வேணும். கண்டிப்பாக மாஸ்க் போடணும், க்ளவுஸ் போடணும் அண்ட் பொறுமை வேணும். எதுவுமே நமக்கு ஈஸியாக கிடச்சிராது. இது எல்லாருமே சொல்லலாம். இது வந்து கீ செயின்ஸ் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு. இதில் என்னென்ன பண்ணலாம், இந்த ரெசினை வச்சு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நம்மளோட வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம என்னென்ன செய்ய போகிறோம், என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பிகினராக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், தேங்க்யூ.